ஃபர்ஸ்ட் படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்ருதி மேமோட கமெண்ட் என்ன? வெளியில போய் இந்த மாதிரிதான் நானுன்னு வெளியே சொல்லிட்டு இருக்க கூடாது சரியா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது அதான் இந்த மாதிரிதான் நான், ஏன்னா கலை வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருந்தான். இந்த படத்தோட இன்டர்வியூ போகும்போதெல்லாம் ரியோனை டெய்லி வந்து சொல்லுவாரு அந்த கதையை அப்படியே படமா எடுத்தேன்னு நான் சொல்ல போறேன் அப்படின்னாங்க. அப்பவே சொல்லிட்டு இருந்தாங்க வழக்கமாத்த கொண்டு அடிப்பேன் அப்படின்னு. படத்தை பார்த்துட்டு அவங்க சொன்னது என்னன்னா, அதான் ஜோக்ஸ் அப்பார்ட், இந்த படம் வந்து எப்பவுமே ரிலீஸ் ஆகும்போது வீட்டுல ஆப்வியஸா ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஒரு படம் நடிச்சிருக்கோம், அது வெளியே வரும்போது ஒரு ப்ரெஷர் இருக்கும். அது எப்பயுமே எனக்கும் இருக்கும். இந்த படத்துக்கு அவங்க படம் பார்த்து முடிச்சுட்டு வழக்கமா ஒரு ப்ரெஷர்ல இருப்பேன் இல்ல, அந்த ப்ரெஷர் வந்து இந்த படத்துல உனக்கு தேவையில்லை, இது கரெக்டா போய் ரிசீவ் ஆகும், இது கண்டிப்பா பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னது ஸ்ருதி தான். ஐ மீன் அவங்க மனைவி எப்பயுமே அந்த ட்ரஸ்ட் வைக்கலாம், நீங்களும் அப்படிதான் நினைப்பீங்க, அவங்க அப்படி கிடையாது. அவங்க வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூவர். அவங்க சோ அன்றை கணிதா ஸ்ருதிராஜ் அவங்க ரொம்ப ப்ரூட்டலி ஹானஸ்ட் ஷீ இஸ். சோ எது சரியோ அதை மட்டும் தான் சொல்லுவாங்க, தப்புன்னா அடிச்சு சொல்லுவாங்க அவங்க. சோ அதனால இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு, இது கண்டிப்பா பிளாக் பஸ்டர்னு ஃபர்ஸ்ட் சொன்னது ஸ்ருதி தான்.